பேக் பின்னால் அந்த இதில் மாட்டேன் ஓட்டி என்ன ஆர்டர் பண்ணோம் வெள்ளம் மழை பெய்யுது. Oh my god. Yeah, hi friends. Hi. Hi moms. So இதுதான் விவோல இருந்து சூப்பரான ஐட்டம் நமக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ யாருக்கானா வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாது, பேக் பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு. ஸோ யா எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி அடிக்கடி வந்துட்டு இந்த ஸ்பைனல் பெயின் வரும். என்ன மாப்ஸ்? யா அதாவது நாங்கள் 2 பேரும் எப்படின்னா எதில் போட்டி போடுறோமோ இல்லையோ எனக்கு இந்த வியாதி இருக்குது அந்த வியாதி இருக்குதுன்னு சொல்கிறதுல 2 பேரும் மாற்றி மாற்றி நல்லா போட்டி போட்டு போங்க. என்ன மாப்ஸ்? ஸோ எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு பயங்கர பெல்விக் பெயினும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்துட்டு சூப்பரான ஒரு ஐட்டமு. இது வந்து டெலிவர் ஆகிறதுக்கே வந்து பயங்கரமாக இதுவாக இருந்தது, எப்போது டெலிவர் ஆகிருக்க வேண்டியது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்தோம் இதை வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே. அதனால் பர்ஃபெக்டாக சம்மல்ல பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க, பேக்கிங் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து நல்ல மழை, அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர்லாம் இருக்குது. இது வந்து ஸ்கூட்டர், இது வந்து ரோட்லேயே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பைக் மாதிரி தான், ஆனால் வந்துட்டு 2 வீலர் கிடையாது, 4 வீலர். ஸோ நீங்கள் லைக் இந்த பைக் வந்துட்டு சரி நான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறோம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நம்மளுடைய அந்த பைக்கை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். காலையில் வந்து சதீஷ் கொஞ்சம் நல்லா வந்து க்ளீனப்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இன்றைக்கி அந்த வந்து பைக்கை வந்து ஓட்டி பார்க்கலாம். சூப்பராக அமைச்சிருக்காங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. நேற்று ஒரு காமெடி பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், பைக் ஸ்டார்ட்டே ஆகலை. என்னடா இது பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சி, சப்போர்ட் டீமுக்கு மெயில் அனுப்பிச்சி கேட்டோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க பார்த்தீங்களா இதை ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்குது, இருங்க நான் காமிக்கிறேன். ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்டன், இந்த ப்ளூ பட்டனை ஆஃபில் இருந்தது, இதை ஆன் பண்ணணும். உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இதை ஆன் பண்ணணும், அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகணும். இங்கேயும் வந்துட்டு திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ப்ளஸ் இதுக்கு பின்னாடி வந்து படம் ட்ரங்க்குக்கு வைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம்மா எடுத்துருங்க, இந்த இது இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது, இதை வந்து இங்கே வச்சு பின்னாடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. இல்லைப்பா பாருங்க சூப்பராக இருக்குது. இந்த ஊரில் வந்து மோட்டார் பைக்குக்குன்னு வந்து நம்ம ஊரில் வாங்குற மாதிரி தனி லைசன்ஸ் வாங்கணும், காருக்குன்னு வாங்கணும்னா தனி லைசன்ஸ் வாங்கணும். சரி ஓகே எடுத்துருவோமா? இது மொபிலிட்டி ஸ்கூட்டருக்கு தேவை கிடையாது. மொபிலிட்டி ஸ்கூட்டருக்கு வந்துட்டு இப்போ கோல்ஃப் கார்ட்டுக்கு வந்து எப்படி லைக் லோக்கலாக ஓட்டிக்கலாமோ அந்த மாதிரி இது வந்து லோக்கலாக ஓட்டிக்கலாம். சூப்பர். இருங்க முதல்ல இதை நாங்கள் வந்து வெளியே எடுக்கிறோம். அது என்ன பைப்புன்னு தானே பார்க்குறீங்க, அது வந்துட்டு பின்னாடி அது கார்டனுக்கு வைக்க அந்த ஹோஸை வந்து இது ஃபிக்ஸ் பண்ணோம், அது பண்ணலை இன்னும், அப்படியே இருக்குது. எடுங்க நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. அதுலேயே வந்துட்டு சீட் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, வேணா நம்ம போட்டுக்கலாம் ஆக்சுவலி. என்ன ஸ்டார்ட்லாம் ஆகாது, அவ்வளோதானா? சவுண்டே இல்லை. ரொம்பலாம் போகாதீங்க. ஓ வாவ், ஓ சூப்பராக இருக்கு மாம்ஸ். எவ்வளோ மேக்ஸிமம்? அம்மா இங்கே வந்தாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க.
இது போதுமே. அம்மா இங்கே வந்தாங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ப்பா உங்களுக்கு. இதை வச்சுட்டு கம்யூனிட்டி பூராவும் சுற்றிட்டு வருவாங்க போல இருக்கு. நம்ம கார்டன் பிளாட்டுக்கு போக முடியுமா பின்னாடி? ஓ ஆமாம்மா வேண்டாம். ஓ வாவ் மாம்ஸ், இதையே உங்கள் பர்த்டே கிஃப்டாக வச்சுக்கோங்க. எனக்கு வேற கிஃப்ட் இல்லையேப்பா, இல்லையே. நான் என்ன பண்றது? ஏன்னா சூப்பராக தான் இருக்கு. நான் ஒரு வாட்டி ஓட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம இது பிரேக். எப்படி ஆன்? ரெண்டுமே பிரேக் ஆன். அந்த சாவி ஃபுல்லாக திருக்கு. இங்க வந்து காமிங்க. சாவி திருக்கினியா? இரு வரேன். சார் நம்ம ஊர் பைக் மாதிரியே தான் பாருங்க. இது வந்து ஆஃப் லாக்கா? இது அப்படிக்கா வரும். இங்கேன்னு தெரில. அந்த சைடு சாய் நீனு ஆன் ஆயிடுச்சு. இது வந்து லாக்கா? ஏன் எடுக்க முடியல? வெள்ள ஃபுல்லாக லாக் பண்ணாதான் அந்த இது ஃபுல் டர்ன் பண்ணும். நல்லா அமைக்கி திருக்கடி. உடச்சிட போகிறேன். லாக்கை பற்றி யோசிப்போம். ஓ எதுவுமே இல்லை. ஆனு. ஆமாம். பேக் எப்படி போகிறது? இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கு பாரு. டீன் போட்டால் டிரைவ், ஆர்ன் போட்டால் ரிவர்ஸ். கண்ணாடிலாம் கொடுத்துருக்காங்கல்ல? ஆமாம் ஆமாம், அந்த பொட்டிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஏய் சூப்பரா இருக்குப்பா நிஜமாவே. பயப்படவே தேவையில்ல. இங்க வந்து எவ்வளோ கூட நின்றுக்கிறோம் போல இருக்கு. நம்ம ஊர்லலாம் இருந்தால் செமையா இருக்கும் இது. சரி இதை வந்து அப்படியே பார்சல் பண்ணி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அனுப்பணும்னு ஆசையாக இருக்கு. இல்லைம்மா? அதோட சேர்ந்து நீயும் அப்படியே போயிரு. 2 பேரும் சேர்ந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஃபுல்லாக திருப்பேன். ஃபுல்லாக இது பண்ண ஆக்சிலேட்டர். பிரேக் போட்டோனே பழக்க தோஷத்துல காலை கீழே வைக்கணும்னு போகுது. ஆக்சுவலி பைக்குக்கு நம்ம அப்படிதானே போவோம். அந்த மாதிரி போகுது. இதுக்கு தேவையே இல்லைன்றதே எனக்கு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் தெரியுது. சான்ஸே இல்லைங்க. அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா பைக் ஓட்ட தெரியல, லோக்கலாக எடுத்துக்கணும் அப்படின்னா கூட இது வந்து செம்ம இது. ஆக்சுவலி ஹார்ன் நமக்கு எங்க இருக்கு? இண்டிகேட்டர் நமக்கு லெஃப்ட் ரைட்டு. இந்த லைசன்ஸா கொடுக்குறீங்க? அந்த சைடு. ஓகே. பிரேக் நமக்கு பின்னாடி ஒர்க் ஆகுது அனுப்புறீங்களா? யா அந்த பிரேக்கு. ஓகே செம்ம. பார்த்தீங்களா? இது வந்துட்டு பேட்டரி. ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பேட்டரியில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஏதோ வந்துட்டு பொம்மை ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஒரு லைக் கால் வலி இருக்கிறவங்க இல்லை. இதில் 2 ஸ்பீட் இருக்குடி. அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. எந்த ஸ்பீட்? இங்கே பாரு 3 ஸ்பீட் இருக்குது. 1 2 3. 2 3ல் வச்சுன்னா எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கணும். பார்க்கலாமா? இரு இதுக்கும் 1ல் வச்சுக்க இப்போதைக்கு. யா ரிவர்ஸ்க்கு சவுண்ட் வர வருது நல்லா. நேராக போ. த்ரீ வையே அன்னிக்குட்டி. அண்ணி என்னோட சான்வி மாதிரி நிற்கிறான். பேக் பின்னால் அந்த இதில் மாட்டிக்க பொட்டிய. வெட்ட வெயில் அடிக்குது. லைட்டு நிறுத்த. ஹெட்லைட் ஆஃப் பண்ண. நான் வந்து 5 மைல்ஸ் போட்டிருக்கேன்டா லோவஸ்ட் ஸ்பீட்ல. ஹையஸ்ட் போடு. எனக்கு சூப்பரா இருக்குப்பா. ஐ லைக் இட், ரியலி லைக். உங்க பர்த்டே கிஃப்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன இப்படி லுக் விடுறீங்க? எதை கேட்டாலும் நீங்க தானே வேணாம்னு சொன்னீங்க. இது தெரியுமா பயங்கர இது சூப்பரு. அந்த சீட்டு தான்ப்பா. அந்த சீட்டு பேக்கா சீட்டு செம்ம கம்ஃபியா இல்லை? சாஞ்சிக்கா எப்படி இருக்கு?
என்னப்பா மினி ஆட்டோ மாதிரி இருக்கு, சாம சூப்பராக இருக்கு. 3 ஸோ நான் வந்து 1 போனேன், 1 வந்து 5. வா 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 தான். அதுக்கப்புறம் 3 என்ன இவ்வளோ ஸ்பீடுக்கு போகுது. ஓ செமையாக இருக்குங்க, லிட்டரலி வந்து வர்த் இட். லைக் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களும் சரி, இல்லை வந்து லோக்கலாக சுற்றணும் ஆனால் எனக்கு வந்து பைக் அளவுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவாக அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கும் சரி, இது வந்து குட் சாய்ஸாக. செகண்ட் கார் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து இட்ஸ் அ வெரி குட் சாய்ஸ். ஏய் சூப்பரு லோக்கல். அதுவும் இப்போ நாங்கள் இருக்க ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பயங்கர லோக்கலாக வந்து சுற்றலாம். லைக் லிட்ரலி வந்து இது வந்து ஒரு காம் அண்ட் குவாய்ட் ஏரியா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கோல்ஃப் கார்ட்டே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே ஒரு டவுன் டவுன் இருக்குது, பப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் போகும்போது அந்த ஸ்டோர் அங்கேயே எடுத்துகிட்டு போவாங்க. அல்டிமேட். உங்களுக்கு எப்படி எவ்வளோ ஸ்பீட் போச்சு மேக்ஸை? ஓ தட்ஸ் ஃபைன் இல்லை? யா பெர்ஃபெக்ட். ஓ எப்படி பூட்டிட்டீங்களா? ஓகே. ஓ சூப்பர். அதுதான் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரகுல உருண்டு ஓடுறதுல அது என்ன கீழே ஒரு இது மாதிரி இருக்கு, ஒரு ரிங் மாதிரி இருக்காங்க. அது சும்மா அந்த இதில் டோ பண்ணி எடுத்துன்னு போதும். ஓ ஓகே. இங்கே மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்க. ஓகே அந்த ஓ ஓகே. அது ஸ்டாண்டு மாதிரி இருக்கே அது கீழே. அதான் அவ்வளோக்கு மேலே தூக்கக்கூடாது. ஓகே. ஓ அது பாட்டு இது வந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க வா. என்னது? என்ன பண்ணுறோன்ட்டு புல் வெட்டுறதுக்கு நான் ஆள் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒரு இதுவா அப்படியே வந்து உட்கார்ந்திருக்கேன் ஜம்முனே. கூலிக்கு ஆள் வச்சுருக்கேன் புல் வெட்டுறதுக்கு. அம்மா சீக்கிரம் வெட்டுமா, நல்லா க்ளீனாக இருக்கணும். நாங்கள் வந்துட்டு வெளியெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு செம்ம டயர்டு. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஸ். ஸோ போயிட்டு பசிக்குது. ஸோ பீட்சா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று பொங்கல், இட்லி, சாம்பார் எல்லாமே இருக்குதுங்க. காமிக்கிறேன். வச்சுருக்கேன் பொங்கல், வச்சுருக்கேன் எல்லாம் இங்கே பாருங்கள். ஏன்னா நம்ம நேற்று ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்டு வந்துருந்தாங்க. அந்த கிளிப்பு வேணால் நான் போடுறேன், நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக, ரொம்ப ஸ்பெஷலாக சிம்பிள் ஒரு டின்னர் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க வாங்க. இது வந்து சுட சுட பொங்கல், அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரவா இட்லி, அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதனால தான். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சாம்பார், பூசணிக்காய் சாம்பார். ஆக்சுவலி இங்க பாருங்க பூசணிக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் இங்க வந்து சட்னி. ஸோ யா அவ்வளோதான். சாம்பார் வெறும் சாதம் வச்சுருந்தா கூட நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஆசை சாப்பிட்ணுன்ட்டு, ஸோ சாதம் வடிக்க கூட முடியாமல் நாங்கள் வந்து சட்னி வெள்ளி வச்சுட்டோம். ஜாலியாக தேர்ட் சீட்டில் உட்காந்து போன வாரம் கூட நாங்கள் இவ்வளோ டயர்ட் ஆகலை. மாம்ஸ் நீ என்ன பனியனோட வந்துட்டீங்க? நான் உள்ள போறேனா? ஓகே. போன வாரம் நாங்க வந்துட்டு கராஜ் பயங்கரமா க்ளீன் பண்ணோம் இல்லப்பா?
லிட்ரலி வந்து எவ்வளோ க்ளீன் பண்ணோம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணோம். அப்போ கூட வந்து இதாகிட்டோம். தெரியல இந்த மாதிரிலாம் ட்ரக்கு உள்ளே போய் பண்ணலாமா? நான் நினச்சேன் சிமெண்ட் போயிடும்ட்டு. எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஃபுட் லைன் இது. அதுக்கு பக்கத்தில் இருக்க டாமினோஸிங். ஆக்சுவலி டாமினோஸ் அண்ட் ஃபுட் லைன் இங்கே இருக்கு. ஓ நான் தானா? ஓகே நானே போகிறேன். ஸ்வேதா ஏதோ ஃபைனலாக பிக்கப் பண்ணிட்டு வரேன். டாமினோஸ் பீட்சா டெலிவரி கேர்ள். என்ன ஆர்டர் பண்ணோம்? பேன் பீட்சா, அப்புறம் இந்த கார்லிக் ப்ரெட்டு எல்லாமே பயங்கர சுட சுட இருக்கு. அப்படியே கொதிக்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாங்க ரொம்ப வாங்க நாள் ஆக்சுவலி டெலிவரி கேர்ள். சும்மா ஜம்முன்னு மகாராணி மாதிரி எப்படி வர பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஏதோ வந்துட்டு புதுசாக வந்திருக்கு. என்னது இது? ஸ்லைஸ் சாஸாமா. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்கடா. இது ஆஸ் யூஷுவல். இவ்வளோ டாப்பிங்கா? பசிபிக் வெஜ்ஜி. ஓகே. இவ்வளோ பசிபிக் வெஜ்ஜி. பசிபிக் வெஜ்ஜி. அப்புறம் ஓ வாவ், இது செமையாக இருக்கே பார்க்கவே. இல்லை க்ரஸ்ட் ஃபில் பண்ணல. இல்லடா ஃபில் பண்ணலடா. அதுக்குள்ள என்னது? எதுக்குள்ள? அதெல்லாம் நார்மல் தான். இவன் ஒருத்தன். இதை ஓபன் பண்ணுங்க மாம்ஸ், இதை ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நானுக்கு உன்ன பீட்சா கூட சாஸா. சனுக்கு வந்து போன், சனுக்கு வந்து போன். ஆமா வந்து இப்போ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அவங்க இப்போ நேற்று வந்து ஐஸ்கிரீம் வேறு வாங்கிட்டு வந்தாங்க ஆக்சுவலி. இந்தா நீ எப்படி இருக்கா? ரியலி என்ன இப்படிலாம் பயங்கரமாக சொல்கிறாரு? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஓ பயங்கரமாக இருக்குடா. பீட்சாவே சூப்பராக இருக்கு. மேபி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பீட்சா சாப்பிட்டேன். நீங்கள் ஸ்கூலில் சாப்பிட்றீங்களாடா? ஓகே ஓகே. சாஸ் போட்டுக்கு வேணாம். அனி வா, அனி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. அப்போ இப்போ தான் போய் தொட்டேன். நோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜீஸ் என்னப்பா இது? இதில் ஆக்சுவலாக ஸ்பினாச், இது என்ன பேருன்னு கேள்வி. டொமேட்டோஸ், மஷ்ரூம்ஸ், ஆலிவ்ஸ். இது பயங்கர ஜூஸியாக இருக்குது. எனக்கு எல்லாத்தோடையும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வெஜ்ஜி? ஓகே, வாட் இஸ் அதர்? இதனுடைய நேம் என்ன? ஓ இது நம்மளே ஆர்டர் பண்ணது. ஸோ இதுலேயும் எல்லாமே இருக்குது. பைனாப்பிள் இருக்குது, நாங்கள் போட்டது பெல் பெப்பர், ஆனியன்ஸ், அப்புறம் ஆலிவ்ஸ், ஹாலபினோ பெப்பர்ஸ், மஷ்ரூம்ஸு. இதை விடவும் அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சாஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தெரிஞ்சிருந்தால் இன்னொன்று வாங்கிட்டு வந்துக்கலாம். இங்கே நாங்கள் வந்து இது வாங்கிட்டு வந்தோம், நாட்ஸ், கார்லிக் நாட்ஸு. ஆனால் நாங்கள் அதை தொடவே இல்லை. ஏன்னா பீட்சாவே வந்து இவ்வளோ சூப்பராக இருந்தால் நம்ம ஏன் கார்லிக் நாட்ஸ் தொட போகிறோம்? சரி எதுக்கும் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு சூப்பரான ஐஸ்கிரீம் எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது என்ன ஐஸ்கிரீம்னா ஹவுலிங் கவ் ஐஸ்கிரீம் ஃப்ரம் என்சி ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க டாக்டர் வந்து என்சி ஸ்டேட்டில் படிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இது வந்து இது உல்ஃப் ட்ராக் வெனிலா ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம் வித் ஃபட்ஜ். ஓ வாவ், ஓப்பன் பண்ணிடுவோமா? பயங்கர கூட்டமாக இருக்குமா இந்த இதில், அந்த ஸ்டோரில். யா இல்லை நீங்கள் பொதுவாக போடுங்க. நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எது நானே டிசைட் பண்ணிக்கிறேன். இவர் எவ்வளோ கேடினா எனக்குன்னா இவர் வந்து கம்மியாக போடுவார். அதனால தான் இவர் கேட்டுக்கிட்டாரு உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உல்ஃப் ஏதோ போட்டிருந்தாங்க, உல்ஃப் ட்ராக்ஸ். இது வந்து ஏதோ இல்லை பசங்களுக்கு வேணான்றானுங்களே அப்படியா? ஸோ இது வந்துட்டு சாக்லேட் வித் ஃபட்ஜ்
ஓகே நீ வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வித் ஃபட்ஜ் ரிப்பல் மில்க் சாக்லேட் பீனட் பட்டர் கப் கேக். ஓகே நான் எவ்வளோ கண்ணும் கருத்துமா உன்னை பார்த்துக்கிறேன் வெயிட் ஏறிட்டு போகுதுன்னு. இல்லை எனக்கு வெயிட் ஏறினாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம இந்த இதை வந்துட்டு சாக்லேட் ஃபட்ஜ் லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. சாமி எங்கே தானே பார்த்துட்டு இருக்கீங்க? கவுச் மேலே உட்காந்துருக்கா. சாக்லேட் ஃபட்ஜ் நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாயிட்டு ஈவினிங் போயிட்டு ஃபுல்லாக புல்லு வெட்டணும். ஹை கேலரி டயட்டில் இருக்கோம். ஆமாங்க எக்கச்சக்கமா. ஆமாம் நீங்கள் ஏதோ வரும்போது ஏதோ பெருசாக பேசுனீங்க. தயிரை சாப்பிட போகிறேன், நான் கம்மி பண்ணிக்க போகிறேன், என்னென்னவோ பேசுனீங்க. எங்கே போச்சு அந்த வாய்? பார்த்த உடனே மனசு மாறி போச்சு. ஈவினிங் வந்துட்டு காலையில் நாங்கள் சும்மா ஒரு சாம்பிள் ரைட் தான் போனோம். ஏன்னா எங்களுக்கு அது ஓட்டுறதுக்கு பயமாக இருந்தது. கடைசியில் ஏன் ஓட்ட பயமாக இருந்ததுன்ற சர்ப்ரைஸை நான் வந்துட்டு ஈவினிங் கொடுக்குறேன் உங்களுக்கு. பயங்கர ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, காத்துருங்க. மேம் சர்ப்ரைஸாக ட்ராஜடியா அப்போ அது? ட்ராஜடி ஆமாங்க, அது ஈவினிங் காமிக்கிறோம். சான்வி இன்னைக்கு பல்ல இன்றைக்கே உடைக்கணுன்றதுனால அந்த ஒரு பெரிய பொண்ணுங்க அது அவ்வளோ ஹார்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அவள் கடிக்கவே கஷ்டப்பட்டா. இப்போ பார்த்தா அவள் கஷ்டப்பட்டு ஏதோ ஜாப் அச்சீவ் பண்ணுற மாதிரி 1 ஹவரில் சாப்பிட்டு முடிச்சிடறா. என்ன மேம்ஸ்? ஃபர்ஸ்ட் நாள் இருக்க அந்த இதெல்லாம் தோல்லாம் முடிச்சிருது. ஆமாம் சான்வி இருங்களேன். ஆமாம் இது நான் இப்போ தொட்டேன்னா அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? சான்வி இப்போ பண்றதுலாம் அப்படிதான் இருக்கும் பாருங்களேன். என்னப்பா கடிச்சு கடிச்சு வச்சிருப்பா. நீங்க தொடுங்க, தலையெல்லாம் தொட்டுக்கலாம், அந்த பக்கம் போக கூடாது. நான் சத்தியமா போயிட்டேன் ஒரு செகண்ட். சரியான வெரி why you'll bite me, you'll bite me. பைட் பண்ணுவியா நீ? மாம்ஸ் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. Oh my god, oh my god, என்னப்பா இவன்? அடுத்த வாட்டி இந்த போர்டே நான் வாங்கி தர மாட்டேன். ஓடிப்போ. Oh my gosh. நாங்கள் பெட்ரூமில் வந்திருக்கோம். இங்கே தான் ஆக்சுவலாக இந்த கிரேட் வச்சுருக்கோம். நைட்டு தூங்கும் போது சாமி எப்பவுமே கிரேட்டில் தான் தூங்குவா. கோ கோ கோ. ஸோ இப்போ கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு மூவி பார்க்கலான்னு இருக்கோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலான்னு. இது நேற்று அவங்க வாங்கிட்டு வந்தது. பாருங்க லெமனேட் மாதிரி ஒரு இன்னொன்று இருந்தது, சூப்பராக இருந்ததுலப்பா. டாய் ஆக்சுவலி இவளுக்காக திறந்து தான் இருக்கு, வெளில வரல பாருங்க. நான் உள்ளே இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ வச்சுக்கோ. இல்லை நான் டாய்க்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துரு. ஏன்னா இவ்வளோ தனியாக விட முடியாது, அந்த ரூமில் வச்சா பாவமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கும்போது அவ்வளோ அந்த போன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிட்டோம். ஓகே யா ஓகே ஓகே லெட்ஸ் கோ வாட்ச் எதனா மூவி பார்க்கலாம். நல்ல வெயில், சும்மா பார்த்தேன். இந்த சைடு ஆனால் வெயில் போயிடுச்சு, ஆனால் செம்ம வெயில் அடிக்குது. இது ஈஸ்ட் சைடு ஆக்சுவலி, இது ஈஸ்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் பயங்கர உச்சி வெயில் அடிக்குது. சும்மா ரிலாக்ஸ்டாக இந்த படம் பார்த்துட்ருக்கோம். நாள் பார்த்தீங்களா படம் பார்க்குற ஸ்டைலாக? என்ன மாம்ஸ் பண்ணுறீங்க? படம் பார்த்துட்ருக்கேன். தூங்கிட்டீங்க. எல்லாம் லைட்டாக இருட்டிகிட்டு இருக்கு. ஈஷா 6 o'clock இவ்வளோ இருட்டது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இவ்வளோ இருட்டிகிட்டு இருக்கு. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். எங்க என் காலு எங்கடி உங்க அப்பா? எங்க ஆளை காணோம்? கராஜில் இருக்காரான்னு சரிங்களா? நாங்கள் பின்னாடி இதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. மாஸ்க்லாம் எங்க? மாஸ்க் ஓகே வா வா, நம்ம உள்ளே போயிட்டு மாஸ்க் எடுத்துகிட்டு வரலாம் அப்பாக்கு. வா
நைட்டு மழை போட்டிருந்தாங்கங்க, அதனால தான் நாங்கள் தண்ணியெலாம் ஊற்றல செடிக்கு. எங்கள் செடியெல்லாம் பார்க்குறீங்களா, இதோ இந்த ஏரியாவில் இருக்குது. ஆனால் இப்போவே வந்து லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அந்த லான் மூவருடைய சர்ப்ரைஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ராஜடி, அது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எங்களுடைய செடியெலாம் இதை பாருங்கள், மாங்காய் மரம் எப்படி இது பொழைச்சிக்கிச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் பே லீஃப் வந்து சைட்லேருந்து துளுத்து எக்ஸ்ட்ராலாம் வருது. அதுக்கப்புறம் இது கற்பூரவள்ளி இப்போ தான் வந்து ஃப்ரீஸெல்லாம் தாங்கி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆமாம், எனக்கும் புரியலையே, நைட்டு தான் சொன்னீங்க. கவர் வந்துருச்சுப்பா, புது கவர் வந்திருக்கு. வாங்க, பாக்ஸில் இருக்குது, வாசலில் இருக்குது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக டெலிவர் பண்ணாங்க. இதான் கவர் போட தான் போயிட்டுருக்கோம் இதுக்கு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அது. ஆமாம், எங்கே இருக்குது? ஐயோ, இங்கே குழவி கூடு கட்டியிருக்கு. ஐயோ, இந்த குழவி தொல்லை தாங்க முடியல. ஸோ இங்கே பாருங்களேன், நான் உள்ளே இருந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இதை மழை நின்று போச்சு, அதனால் சதீஷ் திரும்பி வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, புல் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இல்லை, இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன், அவங்களுக்கு அதை காமிச்சா தான் தெரியும். பெண்டு தெரியுதா, இதுதான் அந்த ட்ராஜடி. என்னென்னா அதை வாங்கின புதுசில் அவருக்கு அது கண்ட்ரோல் வராமல் தெரியாமல் இதில் பிடிச்சி இடிச்சிட்டாரு. ஸோ நல்ல வேலை, நான் தான் சொன்னேன், ஒரு வேலைக்காராச்சு. அவர் பயந்துட்டார், அந்த பயங்கர பெரிய ஷாக் ஆகிடுச்சு அவருக்கு. பயங்கர ஒரு மாதிரி பயங்கர ட்ராமால் ஆகிட்டார். அது ஒரு மாதிரி ஷிவர் ஆகும்ல, யோசிச்சு பாருங்கள், கண்ட்ரோல் பண்ண முடியாமல். அது ஆக்சிடென்ட் தானே இது. நான் தான் சொன்னேன், நல்ல காலம் கராஜ் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. கராஜ் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், வெளியே போயிட்டு அதில் விழுந்திருப்பார், நேராக அதில் போய் முட்டிட்டு அதுதான் இருக்கும். நான் தான் சொன்னேன், நல்ல வேலை கடவுள் காப்பாற்றிட்டாரு. இது வந்து கராஜோட போயிடுச்சுன்னு. ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தோம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை, அதனால் சரி தேர்ட் கார் கராஜ் தான் இது, நம்மக்கிட்ட ஒரு கார் தானே இருக்குது, ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அப்படியே இந்த இடம் வந்து இந்த ஏரியா வந்து ஸ்டோர் மாதிரி தானே வச்சுட்டுருக்கோம், அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். லைக் 3 கார் இருந்தால் கூட, 2 கார் இருந்தால் கூட நம்ம இந்த இதுவே 2 கார் கராஜ் தான், இங்கேயே வச்சுக்கலாம். 3வது கார் வாங்கினா தான் இந்த கராஜ் தேவைப்படும். நம்மக்கிட்ட 2 காரே இல்லை, ஒரு கார் தான் இருக்குது, அதனால் இது எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வச்சிட்டோம். நல்லா பச்சை பசேல்னு ஆயிடுச்சுங்க. இங்கெல்லாம் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஆக்சுவலி. ஃபயர் பிட்டை சுற்றி ஜல்லி போடணும், கார்டன் பெட் அழகாக ரெடி பண்ணணும், எல்லாத்துக்குமே பட்ஜெட் வருது. ஸோ இப்போ எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, ஸோ அதனால நாங்கள் வந்து விட்டுட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மழை பெய்யுது, நான் அவரை போய் கூப்பிடணும், போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா அவருக்கு வந்து அப்படியே புல் வெட்டுற ஆர்வத்தில் வெட்டிகிட்டு இருப்பார். நல்லா பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம திருப்பி வர முடியாது. மழை நின்றுடுச்சுன்னா வெட்டிடலாம். கரெக்டு, ஒரு சைடு மட்டும்தான் வெட்டியிருக்காரு, அந்த சைடு பெய்யுதேப்பா. உங்களுடைய ஆர்வம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் மழை பெய்யுது. கடமையா? எப்படி லேர்ன் பண்ணிட்டீங்களா இதில் பண்ணுறதுக்கு? ப்ராக்டிஸ் வேணும். யா, நான் அது என்ன ஆச்சுன்றதை நான் காமிச்சிட்டு சொல்கிறேன். நின்றுச்சா? ஆமாம், நின்றுச்சு. இந்த மாதிரியும் இருக்குது, பேஞ்சிட்டும் இருக்குது, எனக்கும் தெரியலையே. சரி, சரி, ஓகே, அப்போ வெட்டிடுங்க. யா, சான்விக்கு இப்போ தான் சாப்பாடு வச்சுட்டு வந்தேன். யா, நின்றுச்சுப்பா. அங்கே பாருங்க, அங்கே இருக்க ப்ளூ ஸ்கை அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. சரி, ஓகே. வெள்ளம் மழை பெய்யுது.